உங்கள் அகாடமியில் வந்து பேக்கிங் கற்றுக்க வரவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு பேக்கிங் தவிர்த்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்க? ஸோ சாக்கோ ட்ரஃபிள் பொறுத்த மாட்டிலும் இங்கே வந்தோம் கற்றுக்கிட்டோம் போனோம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்டு இப்போ வந்தோம் பேக்கிங் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் இப்போது நீங்கள் ஒரு கியாஸ்க்காக செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, ஸோ அந்த கியாஸ் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கியாஸ்க்கு எல்லாமே எங்கே கிடைக்கும், எங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது அதுக்கான டூல்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும், அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் ஆஃப்டர் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் சோஷியல் மீடியா பிராண்டிங் அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரமோட் பண்ணோம். அண்ட் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக எப்படி வந்து டெய்லி போஸ்ட் போட்டு நம்ம எப்படி வந்து சேலில் பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம் எல்லாமே இங்கே. ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஜர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசனாக என்ன சொல்கிறீங்க? இதிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு உங்களோட லைஃப் லெசன்ஸ்லேருந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். ஸோ டிப்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், ஸோ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்கள்ல, ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆரி ஒர்க்காக இருக்கலாம், டைலரிங்காக இருக்கலாம், என்ன பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ஐடி படிச்சுட்டேங்கிறதுக்காக ஐடி போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ நானுமே வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து வந்த பொண்ணு தான். பட் இப்போ ஐடி பண்ணல. ஸோ எனக்கு வந்து பேக்கிங் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு நாள் எடுத்து வச்சு பாருங்களேன், உங்களோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் அந்த டேலேருந்து. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சேலஞ்சஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன்ஸ் என்ன, இது நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்க, அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் தான். ஸோ அதை விட்டுட்டு இதை வரப்போ வந்துட்டு எல்லோரும் இது போகணுமா, பன்னு வைக்க போறியா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங் நான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். ஸோ நானே தான் கேக் பண்ணணும், நானே தான் அதை ஃபோட்டோ எடுக்கணும், நானே தான் அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணணும், அண்ட் டெலிவரியும் நானே தான் கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் டே பை டே நம்மளோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கப்போ அதோட பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 200% எஃபர்ட் ஸ்டார்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுறப்போ அது நமக்கான பலனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இதை பற்றி ஏதாவது போஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து அதை மைண்ட்லேயே போட்டுக்கக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தே கூட பிரச்சனை ஆரம்பிக்க தான் செய்யும். ரிலேட்டிவ் ஆகட்டும், நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கவங்களே கூட ஏதோ ஒன்று சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் மைண்டில் போட்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க, உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. ஸோ நான் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன். அகாடமியில் சாக்கோ ட்ரஃபிள் ஏன் பெஸ்ட், உங்கள்கிட்ட என் கோர்ஸுக்கு வந்து சேரணும், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் புரியாது. ஸோ ஹிந்தி, கன்னடா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, அதான் சொன்னேன் இல்லையா, படிக்க கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, படிப்பு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் கூட எழுதி கொடுக்க சொன்னால் கூட என்னால் முடியும். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டியை வந்து நான் நினச்சிட்ருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். இவ்வளோ நேரம் சாக்கோ ட்ரஃபில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹேம்லதா மேம் நமக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவங்க பிஸ்னஸை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க, இதில் அவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாங்க. இது கேட்டு நீங்களும் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஹேம்லதா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
தேங்க்யூ. அண்ட் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் பேக்கிங்கிறது வெறும் ஹாபியை மட்டும் இல்லாமல் ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் மணியும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சாக்கோ ட்ரஃபிள் வந்துட்டு ஒரு கரெக்டான கைடன்ஸும் கொடுப்போம் அண்டு சப்போர்ட்டும் வந்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன நீடுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்களா, இல்லை கியாஸ்க் வைக்கிறீங்களா, இல்லை கெஃபே வைக்கிறீங்களா, ஸோ உங்களோட நீட் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் எங்கள்கிட்ட போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே இருக்குது. இப்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வரணும் அப்படின்னா அது chacotrufle.in வெப்சைட் விசிட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து லொக்கேட் இருக்குது. நீங்கள் சேலமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே இங்கே உங்களுக்கு பிஜி ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்மளோட அகாடமி சேலம் பிருந்தாவன் ரோடில் ஃபேர்லன்ஸ் பெருமாளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ரைன் பண்ணியிருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ உங்களுக்கும் பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாக்கோ ட்ரஃபிளில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரூட்டட் கேக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஜங்கல் க்ரீம் கேக்கு, இது பிளாக் கரண்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. We love Choco Truffle.